ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பிக்குளம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பரம்பிக்குளம் தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம போகிற வழி என்னமோ தமிழ்நாடு வழியே தான் நம்ம போகணும். நாம் இப்போது செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பெர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க காருக்கு மட்டும். இங்கே காரு அப்புறமா பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலௌடு தவிர பைக்கில் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ் தான். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பொள்ளாச்சியிலேருந்து காலையில் 6:15க்கு பொள்ளாச்சியிலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10:10க்கு பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 11:20க்கு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3:15க்கு ஆஃப்டர்நூன் ஒரு பஸ் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி ரீச் பண்ணிவிட்டு பொள்ளாச்சியிலேருந்து 44 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து கூட வரலாம். உடுமலைப்பேட்டையிலேருந்து 64 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல 2 கார்ட்ஸ் போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் ஜஸ்ட் அவங்கள்ட்ட நிப்பாட்டி, நீங்கள் நடந்தே போயிட்டுருக்கீங்களா, உங்களுக்கு அனிமல்ஸ் பயம் இல்லையா அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது, அவங்களுக்கு அனிமல்ஸ் வந்தால் ஏதாவது ஒரு இன்டிமேஷன் தெரியும். ஸோ நாங்கள் எந்த அனிமல் வந்தால் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அமைதியாக அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறமா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த காட்டில் மாதிரியான மிருகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி, சிறுத்தை, சிங்கவால் குரங்கு, அதுக்கப்புறம் யானை, காட்டுப்பன்னி, நம்ம காட்டு மாடு, இது மாதிரி சென்னாய், இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இந்த காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய காட்டில் பாம்புகளுக்கு பஞ்சம் கிடையாது. நம்ம மலைப்பாம்பு கண்டிப்பாக இருக்குது. ஏற்கனவே கேரளாங்கிறதுனால ராஜநாகம் இந்த காட்டில் கண்டிப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பறக்கிற பல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பறக்கிற பல்லி இந்த காட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்த அணில் தான் இந்த மர அணில். பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க, இதான் மர அணில். இந்த இடத்துல இவ்வளோ மூங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக யானை இந்த மூங்கிலை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா யானைக்கு மூங்கில் அந்த மூங்கிலோட குருத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நாம கிட்டத்தட்ட டாப் ஸ்லிப்பை ரீச் பண்ண போகிறோம் இப்போ. டாப் ஸ்லிப்பை ஏன் நாங்கள் பார்க்காம பரம்பிக்குளம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் வைல்டு சஃபாரி ட்ராவலிங்கில் பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா இங்கே நமக்கு 1 ஹவர் தான் ட்ராவலிங் டைம் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பரம்பிக்குளத்தை சூஸ் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம டாப் ஸ்லிப்பையும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அது போக டாப் ஸ்லிப்பில் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல ஈவினிங் ஆனால் அனிமல்ஸ் வெளியிலே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்லிப்பை பொறுத்த மட்டும் இங்கே யானை காப்பகம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே கும்கி யானைகள்லாம் உள்ளுக்குள்ளே வளர்க்குறாங்க. நம்ம யானைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க, யானையை குளிப்பாட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க, நம்ம பரம்பிக்குளத்தில் என்ன இருக்குன்னு நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. நம்ம அங்கே என்ன இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். நாம இதுக்கப்புறமும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணணும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டில் இருக்குது. நம்ம பரம்பிக்குளம் கேரளா ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதை கிராஸ் பண்ணி திருப்பி கேரளாக்குள்ளே நம்ம ரீச் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம இப்போ பரம்பிக்குளம் ரீச் பண்ணிட்டோம். இதான் அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டு. நம்ம இங்கே டிக்கெட் வாங்கணும். காருக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பெர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இங்கே. இது போக நம்ம வைல்ட் சஃபாரி போகிறதுக்கு அங்கே தனியாக உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த வைல்டு சஃபாரி போகிற அந்த பஸ் கேம்பை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே நம்ம போய்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வைல்டு ஃபாரஸ்ட் தான். ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி இறங்கி கீழே போகிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் நம்ம அதிலே போய்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும். இப்போ நம்ம பஸ் சஃபாரி பண்ணக்கூடிய இடத்த கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம்.
இங்கே கேன்டீனும் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம லஞ்ச் வந்து எடுத்தோம்னா இங்கே எடுத்துக்கலாம். நாம் புக் பண்ண பஸ்ஸு நமக்கு வந்துருச்சு. நம்ம சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் வெளியில் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகலாம். இந்த பஸ் சஃபாரியை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்த வியூ பாயிண்ட் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. ஸோ இது மாதிரி ஓடைகள் இது எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் டைமில் தான் நமக்கு வந்து அனிமல்ஸ் வந்து ஏதாவது பார்க்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தேன். சிறுத்தை ஓடிட்டு இருக்க மாதிரி நிறைய வீடியோஸில் கொண்டு வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம 2 மரங்களுக்கு மத்தியிலே பார்த்துட்டு வந்திருந்த இடத்துல, இப்போ அதுக்கு நடுவுல தண்ணி, லாங்கா வந்து அந்த மலைகள பார்க்கும்போது, இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த இடம். ஆனா, அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த தண்ணீல வந்து முதல இருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கும்போதே நம்ம டிரைவர் வந்து நிப்பாட்டி காட்டுவாரு. அவர் எப்படி அந்த இடத்துல பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கும்போது, சடனா வண்டிய நிப்பாட்டிட்டு, அந்த ஒரு கார்னர்ல முதல்ல படுத்திருக்கு பாருங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ ரெகுலரா வர்றதுனால அவருக்கு அந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். பாருங்களேன் இந்த வியூ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு. அந்த சின்ன சின்ன மரங்களுக்கு இடையிலோடி நம்ம பார்க்கும்போது, அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்தது இந்த இடம். இந்த பாருங்க, அந்த இடத்துல முதல்ல படுத்திருக்கு பாருங்க. அந்த பாறை மேல. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல ஸ்டே பண்ணணும்னா, பெர் நைட்டுக்கு வந்து 7500. அது வந்து வீக் டேஸு, வீக்கெண்டு அந்த மாரி கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் ரேட்டு. அது அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். ட்ரக்கிங், ஸ்டே, சஃபாரி இந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ரீச் ஆனது துணிக்கடவு டேம். ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் என்னமோ கேரளா கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த டேம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் இந்த டேம் வந்து இருக்கு. டேம் வியூவ முடிச்சுட்டு நம்ம அடுத்த பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாம போற வழியெல்லாம் எப்போதுமே வெளியில பார்த்துக்கிட்டே தானே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிமல்ஸ் வந்து எந்த புதருக்குள்ளனாலும் இருக்கும். ஏதாவது மரத்துக்கு பின்னாடி கூட நிக்கும். ஸோ நம்ம வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்ப அமைதியான இடமா இருக்கிறதுனால எப்ப வேணாலும் அது வந்து கிராஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம போய் பார்க்க போற இடம் தான் கன்னிமாரா தேக்கு. கன்னிமாரா தேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தேக்கு மரம். இது ஆசியாவிலேயே வந்து பெரிய தேக்கு மரமா இந்த இடத்த சொல்றாங்க. மரம் பார்த்தீங்கன்னா, 450 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 6.8 மீட்டர். அதாவது 22 அடி. ரொம்ப பெருசு இல்ல? அதுக்கப்புறம் உயரம்னு பார்த்தீங்கன்னா 49.5 மீட்டர் சொல்றாங்க. 162 அடி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விருது ஒண்ணு குடுத்துருக்காங்க இந்த மரத்துக்கு. அதாவது என்ன விருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா விருட்சக புரஸ்கார் விருது அப்படின்னு ஒரு விருது குடுத்துருக்காங்க இந்த மரத்துக்கு. கீழ பார்த்த அந்த இடத்த தான் டேம் வியூவா நமக்கு இந்த வியூ பாயிண்ட்ட காட்டுறாங்க. இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பாயிண்ட் மாரி போடுறாங்க. ஸோ இங்க வந்து டீ, கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி இந்த மாரி எல்லா ஐட்டங்களும் நமக்கு இங்க தான் கிடைக்குது. பிஸ்கட்ஸ் என்ன தேவைனாலும் வாங்கிக்கலாம்.
அது போக இங்க வந்து சாப்பாடும் கிடைக்குது. நாங்க இங்க தான் சாப்பிட்டோம். மீன் குழம்பு சாப்பாடு கிடைக்குது. ஓகே. இந்த இடத்துக்கு நம்ம அந்த ஓகே தான் சொல்லலாம் அந்த சாப்பாடு. சமையல் வந்து ரொம்ப மோசம் சூப்பர் ஐயா. கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்த இடம் தான் பரம்பிக்குளம் ஆழியார் டேம். வாவ்! அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லாவே இருந்தது இந்த இடம். இந்த இடத்துல பழங்குடியினர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம பரம்பிக்குளம் வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.